ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு vlog எடுக்கலான்ட்டு நான் ஃபோன் எடுத்திருக்கேன். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, கரெக்டாக 2 o'clock ஆச்சு. இப்போ தான் குட்டி தம்பியை நான் தூங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டு மேக்ஸிமம் எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன். ஓகே, இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது. காலையிலேயே மதியானத்துக்கும் சேர்த்து நான் சமைச்சு வச்சுட்டேன். இப்போ அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன், வாங்க பார்க்கலாம். அண்ட் சாப்பாடு வந்து நான் எப்போவுமே குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைப்பேன். என்ன குழம்பு வச்சாலும் இது வந்து அந்த பருப்பு இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த சட்டி யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று வந்து ஆட்டி குழம்பு வைக்கிறதுக்கு வேறு ஒரு வடைச்சட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அது யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இதில் வந்து பொரியல் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் வந்து ரசம் இருக்குது. ஓகே நான் சாப்பிட்டுட்டு வரேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ. ஓகே வாங்க. ஆக்சுவலாக இந்த பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எடுத்து வச்சுட்டு தான் திரும்பி பாத்திரம் கழுவணும். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டேன்ல, அதெல்லாமே வந்து இப்போது வந்து கழுவணும். இங்கே பாருங்கள், சிங்கில் வச்சுருக்கேன், அதெல்லாமே இப்போ கழுவணும். இந்த பாக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நான் மீஷோலேருந்து வாங்கினது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் தீர்ந்துச்சா, அதனால நான் வந்து இதை கழுவி வச்சேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வந்து கழுவி வச்சுக்கணும். கழுவி வச்சுட்டோம்னா நமக்கு திரும்பி வந்து அது யூஸ் ஆகும். திரும்பி நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி சொல்கிறது, நல்லா சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இனி இது மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். இந்த கரண்டி எல்லாம் நான் இங்கே தான் வைப்பேன். கிளியராக தெரியலன்னா சாரி, அங்கே கொஞ்சம் கிளார் அடிக்கல. இங்கே வச்சோம்னா பின்னாடி இருக்க கிளார் எல்லாம் நல்லா தெரியுது. ஓகே, இந்த பாத்திரம் ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் மேக்ஸிமம். ஓகே கைஸ், நம்ம இன்னும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் வரேன். ஓகே, அம்மிவா யாருக்கு பல்லு விழுந்துருச்சா? காமி, பல்லு விழுந்துருச்சாம்மா, கையில் வந்துருச்சாம்மா. எந்த பல்லு? ஆடா ஆமாண்டா, யுகனுக்கு பாருங்க, சொத்த பல்லு கீழே விழுந்துருச்சுப்பா. ஆமா, யுகனுக்கு சொத்த பல்லு இருந்துச்சுங்க, அது வலியாயிட்டு இருந்துச்சு, கீழே விழுந்துருச்சு. சூப்பர். அப்ப இனிமே அம்முலு சாக்லேட் சாப்பிடுவான். ஏம்லு ஜாலி. ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த ஸ்வீட் கார்ன், அதுவும் அப்புறம் இப்போ காஃபி எங்களுக்கு. அப்புறம் இது வந்து யுகனுக்கு வந்து பால். ஓகே காய்ஸ், நாங்கள் இதெல்லாம் குடிச்சிட்டு வீடியோக்குள்ளே வரேன். அதுக்குள்ளே வாங்க யுகன் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அம்லு, கம் வேணுமா? இது எங்கள் வீட்டுக்கு வந்து பின்னாடி இருக்க பிளேஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஓகே, மணி பிளான் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து நான் தம்பியோட துணியெல்லாம் துவைக்க போகிறேன். தம்பி துணியெல்லாம் வந்து ஒரு 1 year வரைக்கும் கையில் தான் துவைக்கணும். ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இங்கே வந்து சின்னதாக ஒரு கல் போட்டிருக்கோம் அவனோட துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு. ஸோ அதில் தான் துவைக்க போகிறேன். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு, குட்டி தம்பி வேறு எழுந்துச்சிட்டேன், எங்கள் அப்பாட்ட படுக்க வச்சுருக்கேன், எங்கள் அப்பா பார்த்துப்பாரு. துணி துவைச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஓகே,
ஹலோ காய்ஸ், எனக்கு வந்து இப்போ வந்து நைட்டே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப தலைவலி. நான் இன்றைக்கி என்னால் ஒன்றும் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக கரெக்டாக தூக்கம் இல்லையா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என் குட்டி பையன் வந்து நல்லாவே தூங்கலை. ஐயோ, நான் எதை பார்த்து பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ நல்லாவே தூங்கலை. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்திரம் நான் சாயந்தரம் போட்டது இப்போ நிறைய சிங்க் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் கழுவணும். அப்புறம் இப்போது கொஞ்சம் மளிகை ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு ரொம்ப தலைவலி. ஸோ நான் எனக்கு சமைக்கவே இல்லை, கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய், குட் நைட். ஹலோ மக்களே, குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. அண்ட் இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ நான் குக் பண்ண போகிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி 8 ஆகிடுச்சு. நான் இன்னும் எதுவுமே செய்யலை. இங்கே பாருங்கள், குட்டி பையன் யுகன் 2 பேர் இருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே வரலாம். சரியா? பாய். ஓகே, ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். காலையில் வீடியோ எடுத்தேன், அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்து மட்டன் செய்கிறதுக்கு மட்டன் நல்லா கழுவிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து சுவரொட்டி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை வந்து சும்மா வணக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டனுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் குடல் தனியாக. ஓகே காய்ஸ், வாங்க சமைக்கலாம். வந்துச்சா? ஓகே, நாங்கள் இப்போ இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். எப்போவுமே வாரத்தில் ஒரு 2 நாள் நாங்கள் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிடுவோம். போய் வாங்குறதுக்கு இங்கே தூரமாக இருக்கும் கடை எல்லாம். ஸோ இப்போ மட்டன் மசாலாவும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான். மட்டன் மசாலா, மட்டன் செய்கிறதுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மட்டன் ஃபுல்லாக தான். பாருங்கள், இதில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மேங்கோ. ஏம்மா, மேங்கோ தானே பிடிக்கும், அதனால் மேங்கோ தான் இந்த டைம் வாங்கியிருக்கோம். அப்புறம் யுகனுக்கு வந்து இந்த கோன் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மெல்ட் ஆயிரும் சீக்கிரமாக. ஓகே, இருக்கிறத வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். வாங்க, யுகனுக்கு ஒரு கோனையும் ஒரு இதையும் வச்சுட்டு. ஓகே காய்ஸ், மட்டன் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஓகே பாருங்க, இது வந்து சுவரொட்டி. என்னம்மா வியூஸா? வியூஸ் தான்மா, பரவாயில்ல, ஏதோ போகுது. இங்கே பாருங்க, சுவரொட்டி கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெங்காயம். இதெல்லாம் நான் எப்போ தீப்பேன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா அங்கே அரவிந்த் இருக்கான்.